வியூவர்ஸ் எல்லாராலையும் பெரிய ஆதரவு பெற்ற ராஜாராணி படம் ரிலீஸ் ஆயிருக்க எந்த படத்தோட ஹீரோ ஆர்யா நம்மளோட இருக்காரு. ஸோ ஆர்யா, வாட் யூ ஹேவ் டு சே அபவுட் தி சக்சஸ் ஆஃப் தி மூவி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ராஜாராணி படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. மீடியாவில் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ ஃபைனலி படம் வந்து அவங்கள எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இவ்வளோ பெரிய ரிவ்யூஸ் நீங்க நிறைய மல்டி ஸ்டார் மூவிஸ் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்க தான் அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு வச்சதே, அதுல வந்து நீங்களும் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி மூவிஸ் பண்றது ஐ கோயிங் டு கண்டினியூ தட்? கண்டிப்பாக படங்கள் மீன்ஸ் இட்ஸ் ஆல் த ஸ்கிரிப்ட். அது வந்து நான் வந்து ஒரு கான்ஷியஸாக வந்து டபுள் ஹீரோ தான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. ஸ்கிரிப்ட் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஐ டோன்ட் ரெஃப்யூஸ். ஒரு டபுள் ஹீரோனால ஐ டோன்ட் ரெஃப்யூஸ். ஸோ நயன்தாரா வந்து இந்த மூவி வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. பட் ஸ்டில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் அவங்க தான். அதில் நான் ஒன்றும் காரணம் கிடையாது. ஏன்னா ஷி காட் எ ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங். ப்ளஸ் அவங்க ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோயின் அண்ட் இட்ஸ் வெரி டேலண்டட். ஸோ இந்த கம்பேக் வித் சச் அ ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அன்பிலீவபிள். அண்ட் படம் பார்த்து எல்லாருமே சொல்கிறது ஃபர்ஸ்ட் திங் நயன்தாரா தான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். அண்ட் வாட் அபவுட் யுவர் அதர் ஹீரோயின் நஸ்ரியா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? அண்ட் அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுங்க. நஸ்ரியா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே தான் ரியல் லைஃப்பில் இருப்பாங்க. ரொம்ப பப்ளியாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, எது பற்றியும் கவலைப்படாமல் அப்படி ஜாலியாக இருப்பாங்க. பட் அந்த எனர்ஜி ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது வந்து இட்ஸ் எ டிஃபிகல்ட் டாஸ்க். பட் அவங்க ரொம்ப அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் ஃபென்டாஸ்டிக். நஸ்ரியா நடிக்கும்போது உங்களுக்கு எப்பயாவது டிட் யூ எவர் ஃபீல் ஓல்ட்? அந்த ஜென்ரேஷன் கேப் மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்படி கிடையாது. ஷீ இஸ் நாட் அட் பேபி ஆர் எனிதிங். ஷீ இஸ் குவைட் மெச்சூர்ட் எனஃப். பட் யூ ஃபீல் குட். ஏன்னா அந்த அவங்கள கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணி நடிக்க முடியுதுன்னா இட்ஸ் அ பிளெஸிங். ஏன்னா வி ஆர் ஸ்டில் கீப்பிங் ஃபிட். ஸோ ஐம் ஹாப்பி. பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க. நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டீங்க. பை பிரதர். பிரதர் சிஸ்டர் தனியா போறாங்க. பொறுக்கி பசங்க எவனா கிண்டல் பண்ண போறாங்க. தலை அஜித் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ப்ரெஸ் ரிலீஸாக இருந்தாலும் ஒரு ஷூட்டாக இருந்தாலும் வந்து சூட்ஸில் போவார். இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டில் வராங்க. இப்போ நீங்கள் என்னென்னா டிஷர்ட், ஷார்ட்ஸ் அண்ட் கலர்ட் பேண்ட்ஸில் வரீங்க. இதான் உங்களோட ஸ்டைல் ட்ரேட்மார்க்கா? இட்ஸ் நாட் வாட் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித். மற்றவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ எம் கம்ஃபர்டபுள் ஐ வேர். ஸோ ஸோ ஆர்வமோட செட்ஸில் வந்து தலை உங்களை பயங்கரமாக ரேக் பண்ணதா கேள்விப்பட்டோம். அந்த இன்சிடென்ட் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். We all like how we have fun on all the sets. We have fun there also. And இப்போ அவர் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. he is a fun person definitely. And you're a foodie. ஸோ வந்து தலையோட பிரியாணி எவ்வளோ ரேட் பண்ணுங்க 1 to 10? I think it's good. I would rate it 8. ஏன் 8? 2 மார்க் ஏன் கம்மி பண்ணுறீங்க? I think my mom is better. How sweet. Anyway, உங்களோட பிரதர் சத்யா ஹீஸ் இன்டு மூவிஸ் ஆல்சோ. ஸோ அவர் உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம்னு என்ன சொல்லுவீங்க? அண்ட் உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கவே கூடாது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அவர்கிட்டருந்து உங்கள்கிட்டேருந்து அதான் என் பிரதர் என்ன வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அவனுக்கு நல்லது. ஐ மீன் he doesn't follow, அவர் வந்து என்னதான் குறை சொல்லிகிட்டே இருப்பார். பட் ஐ திங்க் இஸ் குட். ஸோ கண்டிப்பாக he's got a mind of his own. Thank you very much. Thank you for spending time with us.